50 வயசானா ஏன் உங்க எலும்பு இவ்வளவு பலகீனமா இருக்கு? 10 வயசானதும் எல்லா அம்மாக்களுக்குமே எலும்பு பலகீனம் ஆயிடுது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்பர் 1, பிறப்பிலேயே ஆண்களை விட பெண்களோட எலும்பு மெலிசானதுங்க. மசிலோட ஸ்ட்ரக்சர்ஸ் மென்னுது பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்தோடையும், பெண்கள் இது என்ட்ரன்ஸ் பேஸ்டா இருக்கிறதுனால. நம்பர் 3, பெண்கள் பிரெக்னன்சி ஹார்மோனல் சேஞ்சஸ் இம்பேலன்சஸ் நடக்கிறதுனால. நம்பர் 4, ஆஃப்டர் மெனோபாஸ் எல்லாருக்குமே இந்த டிஃபிஷியன்சி வந்துருது. இந்த காரணமால தாங்க எல்லா அம்மாக்களுமே 50க்கு அப்புறம் போன் ரொம்ப பலகீனமா இருக்குன்னு சொல்றாங்க. 4 சொல்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கால்சியமும் விட்டமின் டியும் அதிகமா இருக்கணும். 2 தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெயிட் பியரிங் எக்ஸசைஸ்ங்க. இது பண்ணல அப்படின்னா நீங்க சாப்பிடுறது எல்லாமே எக்ஸ்கிரீட் தான் ஆகும், யூரின்ல மோஷன்ல, போன்ல அப்சார்ப் ஆகாதுங்க. அந்த எக்ஸசைசஸ் வாக்கிங்கா இருக்கலாம், ஜாகிங்கா இருக்கலாம், இல்ல நம்ம பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி பண்ற ஸ்குவாட் லஞ்சஸா இருக்கலாம், நம்ம ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ற தம்பிள்ஸா இருக்கலாம், ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சு கால்ல ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். இது பண்றதுனால மட்டும் தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். நம்பர் 3, பேலன்ஸ்டு டயட்டுங்க. நீங்க சாப்பிடுற உணவுல மெக்னீசியம், புரோட்டீன், விட்டமின் கே இருக்கான்னு எப்பவும் யோசிச்சுக்கோங்க. எல்லா மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, நான் அடிக்கடி காஃபி குடிப்பேன்னு, அதுதாங்க உங்க போனியே வீக் ஆகுது. 2 தடவைக்கு மேல காஃபி எடுக்காதீங்க, உங்க எலும்புக்கு நல்லது. என்ன திட்டாதீங்க, இது நான் சொல்லல, ரிசர்ச் சொல்லுது. அம்மாக்களே, பாடி இஸ் a சிங்கிள் யூனிட்டுங்க. இது மாதிரி பெண்களுக்கு வீக் ஆகும்ன்றது கணிக்கப்பட்டது தாங்க. ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதும் உணவுப் பொருள் சாப்பிடுறது மூலமா இதை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ராங்காவே ஆக்கலாம். எக்ஸசைஸை ஹேபிட்டா மாத்துங்க, ஹெல்தியா இருங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.